நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று ரெண்டெழுத்தினால். என்னை ஈன்றவர்க்கும் என் குருவான திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மேடம் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், நெய்வேலி சக்தி கணேசன் சார் அவர்களுக்கும், நிரஞ்சன் சார் அவர்களுக்கும், நட்சத்திர நாயகன் பாலமுருகன் சார் அவர்களுக்கும், மேடம் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும், மேடம் ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும், மேடம் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும் எனது குருமார்களின் பாதம் பணிந்து வணங்கி, இந்த அவையோர்களுக்கும் முன் என் குலதெய்வத்தின் அருளையும் வேண்டி யாசித்து நிற்கின்றேன். இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று தந்த அச்செவ்வரம் செப்புவாய் என்பது சீதையின் கூற்றாக ராமனை பற்றி அனுமனிடம் சொல்வது. இது சீதையின் சிறப்பு. எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் ஒரு சொல்லினால் சுடுவேன், ஐயன் வில்லினுக்கு மாசென்று வீசினேன் என்று மிதிலை பொன் சீதை ராமனின் வில் வீரத்தை பற்றி கூறும் பொழுது, கம்பநாடன் எழுதும் பொழுது, இது ராமனின் சிறப்பு. இல்லையென்று உரைப்பார்க்கு இல்லையென்று உரையா இதயம் அழித்தல் வேண்டும். மரணத்தில் விளிம்பில் நிற்கும் கர்ணன் கண்ணபெருமானிடம் வேண்டுவது. இது கர்ணனின் கொடையின் சிறப்பு. வானம் பொய்யாது வளம் பிழைப்பு அறியாது நீள் நில வேந்தர் கொற்றம் சிதையாது பத்தினி பெண்டீர் இருந்த நாடு என்கிறார் கவுந்தி அடிகள். கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் என்று கவுந்தியடிகள் மாதிரி ஆய்ச்சியிடம் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்த பொழுது கற்பு கடம் பூண்ட என்ற தெய்வம் என்று கூறுகிறார். ஒரு பெண் சந்நியாசினியாக இருந்தவர் கவுந்தியடிகள். அவர் இன்னொரு பெண்ணை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் தன் மாதிரி ஆய்ச்சியிடம் கொடுக்கும் பொழுது, அந்த பெண்ணின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது இந்த இந்திய மண்ணின் சிறப்பு நமக்கு புலப்படுகிறது. இமயமலை அணுதுண்டுகளால் துளைக்க முடியும், கடல் முழுவதையும் வற்றச் செய்ய முடியும். ஆனால் இந்த மண்ணின் ஆன்மீக பாதையை யாராலும் உடைக்க முடியாது. இது இந்திய மண்ணின் சிறப்பு. கட்டத்தினில் நின்று காலத்தை கணித்து கூறுபவனே சோதிடன். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்திய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது முன்னோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் நமக்கு எழுதிய ஜோதிட கலையிலும் ஒரு சிறப்பு வேண்டுமல்லவா? அதனால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புஷ்கர நவாம்சம். இதைத்தான் நான் உன்னதத்திலும் உன்னதம் என்று கொடுத்திருந்தேன். அனபாயோகம், சுனபாயோகம், குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம், மாளவியா யோகம், பத்தர யோகம், கரயோகம், புதாதித்ய யோகம், சகட யோகம், விஷ்ணு யோகம், ருசயோகம், ராஜலட்சுமி யோகம், ஹம்ச யோகம் என்று பல யோகங்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இதை நான் தயாரிக்கும் பொழுது கேள்விப்பட்ட ஒரு யோகமாக சமித்திர யோகம் என்று ஒன்றை படித்தேன் 2 நாட்களுக்கு முன்பு. என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது அந்த யோகம். லக்னாதிபதியிலிருந்து 2, 4, 6, 8, 10, 12ஆம் கட்டங்களில் கிரகங்கள் இருந்து வரும் பொழுது அந்த யோகத்திற்கு பெயர்தான் சமுத்திர யோகம் என்று நூல் கூறுகின்றது. அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டுமல்ல, நம் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கூட அந்த யோகம் இருக்கலாம். ஒருவேளை அவன் நாளை அம்பானி ஆகலாம். இதுவே புஷ்கர நவாம்சத்தின் அடிப்படையாக நான் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்கள் முன் வைக்கும் என் தலைப்பின் ரகசியம் இதுதான். புஷ்கர நவாம்சம் என்று பேசும் பொழுது புஷ்கரம் என்ற சொல்லுக்கு புனிதம், தூய்மை, உன்னதமான அழகு, சொல்லவனாத ஓவியம், இவ்வாறெல்லாம் பல அர்த்தங்கள் வந்த போதும் மத்தளத்தின் தோல் என்றும் கூறுகிறார்கள். தோல் என்பது ஒரு இறந்த
மாட்டினிடமிருந்து பெறப்பட்டது. அதை சீர் செய்து அழகுபடுத்தி அதற்கும் ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கும் பொழுது அது புஷ்கரணம், சௌமியம் என்கிற அழகை பெறுகிறது. எப்பொழுது என்றால் மத்தளத்தின் மீது போர்த்து இழுத்து கட்டப்படும் பொழுது. புஷ்கரத்தின் தன்மைகளை நீங்களும் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். புஷ்கரண மாம்சம் என்று சொல்லும் பொழுது சில நட்சத்திரங்களின் சில பாதங்களில் சில பாகைகளில் சில விம்சோத்தரி தசைகளில் வரும் பொழுது அந்த புஷ்கரண மாம்சம் நமக்கு நன்மை செய்கின்றது என்பதை நாம் படிப்படியாக பார்ப்போம். புஷ்கரண மாம்சம் தரும் நட்சத்திரங்கள், கிரகங்களை பற்றி முதலில் ஆராய்வோம். 108 பாதங்களை கொண்ட 12 ராசி கட்டங்களில் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 30 பாகைகளாக கொடுத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அதிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு ராசியிலும் 2 புஷ்கர பாதங்களாக வஞ்சனை இல்லாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் 2 புஷ்கர பாதங்களை தொகுத்து கொடுத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். அப்படி பார்க்கும் பொழுது புஷ்கர நவாம்ச பாதமாக வருவது சூரியனின் 1 4ஆம் பாதம், குருவின் 2 4ஆம் பாதம், சுக்கிரனின் 3ஆம் பாதம், ராகுவின் 4ஆம் பாதம், சனி பகவானின் 2ஆம் பாதம். புஷ்கரண மாம்சத்தில் அந்தஸ்தை பெற்ற கிரகங்கள் 6 மட்டிலுமே. மற்ற 3 கிரகங்களும் புஷ்கரண மாம்சத்தில் இடம்பெறவில்லை. வைத்தியநாத தீட்சிதரும் நீலகண்ட சாஸ்திரிகளும் தனது புத்தகத்தில் எழுதும் பொழுது கோபுராம்சம் என்ற நிலையையும் நவாம்சம் என்ற நிலையையும் கொடுக்கும் பொழுது இந்த புஷ்கரண மாம்சத்தில் வரும் கிரகங்களுக்கு மட்டுமே அவைகளை பீத்து ஒவ்வொரு இடத்திலும் வைக்க முடியும் என்று கூறுகிறார்கள். என்னுடைய சந்தேகம் இதுவாகவும் இருந்தது. ஒருவேளை புதனின் நட்சத்திரங்களும் செவ்வாயின் நட்சத்திரமும் கேதுவின் நட்சத்திரமும் இந்த கோபுராங்கிசம் என்று வரும் நிலையை தொடர்படவில்லையோ என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. இதனால் தான் இந்த புதனின் நட்சத்திரமும் செவ்வாயின் நட்சத்திரமும் கேதுவின் நட்சத்திரமும் புஷ்கரண மாம்சத்தில் இடம் பெறவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுது பார்ப்போம் ராசிக்கட்டத்தில் வரும் புஷ்கரண மாம்சத்தின் அணிவகுப்பை. மேஷ ராசியை நாம் எடுத்துக்கொண்டால் பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் வருகிறது. ரிஷபராசியை நாம் பார்ப்போமானால் கார்த்திகையின் 4ஆம் பாதமும் ரோகிணியின் 2ஆம் பாதமும் வருகிறது. மிதுன ராசியை எடுத்துக்கொண்டால் திருவாதிரை 4ஆம் பாதமும் புனர்பூசம் 2ஆம் பாதமும் வருகிறது. கடகராசியை எடுத்துக்கொண்டால் புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசத்தின் 2ஆம் பாதமும் வருகிறது. சிம்ம ராசியை எடுத்துக்கொண்டால் பூரத்தின் 3ஆம் பாதமும் உத்திரத்தின் 1ஆம் பாதமும் வருகிறது. கன்னி ராசியை பார்ப்போமானால் உத்திரத்தின் 4ஆம் பாதமும் அஸ்தத்தின் 2ஆம் பாதமும் வருகிறது. துலா ராசியில் சுவாதியின் 4ஆம் பாதமும் விசாகத்தின் 2ஆம் பாதமும் வருகிறது. விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது விசாகத்தின் 4ஆம் பாதமும் அனுஷத்தின் 2ஆம் பாதமும் வருகிறது. தனுசு ராசியை பார்க்கும் பொழுது பூராடத்தின் 3ஆம் பாதமும் உத்திராடத்தின் 1ஆம் பாதமும் வருகிறது. மகர ராசியை பார்க்கும் பொழுது உத்திராடத்தின் 4ஆம் பாதமும் திருவோணத்தின் 2ஆம் பாதமும் வருகிறது. கும்பராசியை பார்க்கும் பொழுது சதயத்தின் 4ஆம் பாதமும் பூரட்டாதியின் 2ஆம் பாதமும் வருகிறது. 12ஆம் இடமான மீன ராசியை பார்க்கும் பொழுது உத்திரட்டாதியின் 2ஆம் பாதமும் பூரட்டாதியின் 4ஆம் பாதமும் வருகிறது. வாருங்கள் நாம் பார்ப்போம். இந்த ராசி சக்கரத்தில் அமைந்த புஷ்கரண மாம்சம் பாதங்கள் எவ்வாறு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி சிறிது சிந்திப்போம். புஷ்கரண மாம்சத்தை பஞ்சபூத தத்துவத்தின்படி பிரித்துள்ளார்கள். நாம் அறிவோம். 1, 5, 9 நமது நெருப்பு ராசி என்றும், 2, 6, 10 என்பது நிலராசி என்றும், 3, 7, 11 என்பது காற்று ராசி என்றும், 4, 8, 12 என்று நீர் ராசி என்றும் பிரித்துள்ளார்கள். இப்படியாக வரும் பொழுது குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் மட்டுமே அந்த நெருப்பு ராசிக்கு வருகின்றது. ஜோதிடம் எனும் மகா அற்புதத்தை நான் சிறு துளியேனும் என்னால் இதில் உணர முடிந்தது. நெருப்பு ராசிகளில் வரும் ஒவ்வொரு கிரகங்களும் அதே பாகையை தொட்டு வருகின்றது. அதை சிறிது சற்று தள்ளி பார்ப்போம். நெருப்பு ராசியாக வரும்பொழுது அதன் பாதங்களாக 20
23 பாதங்களாக 3ஆம் பாதம் வருகிறது. அதை எண்ணிக்கொள்வோம். 7ஆம் பாதமாக நவாம்சத்தில் வரும் பரணி. அதேபோல் சிம்மத்திலும் அப்படியே வருகின்றது. மீண்டும் நிலராசியை பார்க்கும் பொழுது 6 பாகை 40 கலை என்று 10 கலை வரையும் 3ஆம் பாதம் வருகிறது. நிலராசிகளில் வரும் 3வது. அதேபோல் காற்று ராசியில் வரும் பொழுது 16.40 கலை விகலை என்று 20 வரை வருகின்றது. அதில் 6ஆம் பாதமும் 8ஆம் பாதமும் வருகிறது. 8ஆம் பாதமாக வரும் பொழுது 22.20 முதல் 26.40 வரை வருகிறது. நீர் ராசிகளாக பார்க்கும் பொழுது கடகம், விருச்சிகம், மீனம் எனும் நீர் ராசிகளில் 3.20 பாகை வரையிலும் 1ஆம் பாதமும் 6.40 முதல் 10 பாகை வரை 7ஆம் பாதமும் வருகின்றது. 108 பாகைகள் உள்ள புஷ்கர நவாம்சத்தில் புதனின், செவ்வாயின், கேதுவின் நட்சத்திரங்களாக 36 பாகங்கள் விலக்கப்பட்டு விட்டது. மீதியுள்ள பாகங்களில் வரும் நட்சத்திரங்களை தொகுத்து நோக்கினால் 26 பாதங்கள் மட்டுமே நமக்கு மிஞ்சுகின்றன. அந்த 26 பாதங்களிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு நட்சத்திரம் தான் நின்ற திசையின், ஒரு நட்சத்திரம் நின்ற காலின் பிளவுகளை பார்க்க நாம் முற்படுகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது சூரியனின் நட்சத்திரமான சூரியன் நட்சத்திர கால் வாங்கிய பாதம் அதை வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து எந்த கிரகத்திற்கு அது கால் கொடுத்திருக்கின்றது, அந்த கிரகம் விம்சோத்தரி திசையில் எந்த பாதத்தில் வருகிறது. இதை நான் படித்த பொழுது மிகவும் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். புஷ்கர நவாம்சம் என்பது இது 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 என்று நமக்கு தெரியும். இந்த பாகங்களில் வருகிறது என்பதும் நமக்கு தெரியும். இந்த பாகையில் வருகின்றது என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட பாகையில், குறிப்பிட்ட நட்சத்திர காலில், குறிப்பிட்ட தசாபுத்தியில் மட்டுமே இது நமக்கு பலன் தரும் என்பதை நான் அறிந்த பொழுது ஜோதிடத்தின் மகாமகா அற்புதத்தை என்னால் ஒரு செல்களாக என் உயிர் உணர்ந்த நேரமாக நான் அதை கூற உங்களுக்கு முற்படுகிறேன். ஒரு திசை நடக்கிறது என்று பார்ப்போம். சூரிய திசை நமக்கு அல்லது சந்திர திசை நடக்கிறது என்று பார்ப்போம். சந்திரனின் நட்சத்திரங்களான 2ஆம் பாகம் நமக்கு கிடைக்கிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இது 3ம் நமக்கு புஷ்கர நவாம்சத்தில் வருகிறது. சந்திர திசை நடக்கும் பொழுது சந்திரனின் நட்சத்திரங்கள் நமக்கு வரும் பொழுது, அது நமக்கு சுயமாக வரும் பொழுது ஜென்மத்தாரையாக போவதால் அந்த புஷ்கர நவாம்சம் நமக்கு பலனளிப்பதில்லை. இதே போன்று 6 கிரகங்களிலும் சுய நட்சத்திரங்கள் வரும் பொழுது புஷ்கர நவாம்சமாக இருந்தாலுமே அது நமக்கு பயன் இல்லாமல் போய்விடுகிறது. புஷ்கர நவாம்சத்தின் பயன்களை பற்றி சற்று சிந்திப்போம். புஷ்கர நவாம்சம் லக்னத்தில் வரும் பொழுது மனிதன் சுயமுயற்சியில் உள்ளவனாகிறான். 2ஆம் இடத்தில் வரும் பொழுது தனாதிபதியும் அவனுக்கு சொத்து சம்பத்து அமைகிறது. 3ஆம் இடத்தில் வரும் பொழுது நல்ல வியாபார தலத்தில் அவனுக்கு கொடிகட்டி பறக்க வைக்கிறது புஷ்கர நவாம்சம். 4ஆம் இடத்தில் வரும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், தடையில்லா கல்வி அவனுக்கு தருகிறது. 5ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது குழந்தை செல்வங்களால் அவன் மிகுந்த உச்சநிலையை அடைகிறான். 6ஆம் பாகத்தில் இருக்கும் பொழுது நல்ல வேலை கிட்டும். அவனுடைய எதிராளிகளும் அவனை கண்டு அச்சப்படும்படியாக புஷ்கர நவாம்சம் அவனை ஒரு கவசம் போல் இருந்து காக்கின்றது. 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல கடத்திரம் மட்டும் அமைவதில்லை, அவனுக்கு கடத்திரத்தினால் செல்வமும் கொட்டி சேர்க்கின்றது. 8ஆம் இடத்தில் வரும் பொழுது நீண்ட ஆயுள், திடீர் பண வரவு கிட்டுகிறது. பாக்யாதிபதி என்னும் 9ஆம் இடத்தில் புஷ்கர நவாம்சம் அமையும் பொழுது அவனுக்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கே அவன் சென்று விடுகிறான். அரசனுக்கு நிகரான வாழ்வை அந்த புஷ்கர நவாம்சம் அவனுக்கு தருகின்றது. 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு தொழில் நிறுவனராக அவன் மாறுகிறான். 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது லாபாதிபதி அல்லவா, லாபஸ்தானம் அல்லவா 11ஆம் இடம். லாபஸ்தானத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகிறது. 12ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது அவனுடைய விரயங்கள் முழுவதும் சுப விரயங்களாகி அவன் வெளிநாட்டிலும் தன்னுடைய வருமானத்தை ஈட்டுமளவு அவனை உயர்த்தி செல்கின்றது. புஷ்கர நவாம்சம் எப்பொழுதெல்லாம் வேலை செய்கின்றது என்று பார்ப்போம். ஒரு நட்சத்திர கால் கொடுத்த கிரகம்
நீச்சமாயிருந்தாலும் உச்சமாயிருந்தாலும் நட்பாயிருந்தாலும் பகையாயிருந்தாலும் அஸ்தமனமாயிருந்தாலும் நீச்ச அஸ்தமனமாயிருந்தாலும் வக்ரத்தில் இருந்தாலும் தன்னுடைய நவாம்ச பாதத்தில் ஒரு உச்சனின் வீட்டிற்கு சென்ற பொழுது அது உச்ச பலனையே தருகின்றது. 6, 8, 12ஆம் இடங்களில் நிற்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் தனக்கு ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்களை தராவிட்டாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் கொடுக்கும் தீய பலன்களிலிருந்து அவனை காக்க வைக்கின்றது. நல்ல பலன்களை அதிகரித்து தருவதில்லையோ என்னவோ, ஆனால் அவனுக்கு வரும் கெடும் பலன்களை கண்டிப்பாக புஷ்கர நவாம்சத்தின் தன்மையில் இருக்கும் பொழுது அவன் தப்பித்துக் கொள்கின்றான். லக்னத்தில் இருக்கும் பொழுதோ, கோணாதிபதிகளான கோணங்களில் இருக்கும் பொழுதோ, கேந்திரத்தில் இருக்கும் பொழுதோ, பாக்யஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ புஷ்கர நவாம்சம் உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்கிறது. ஒருவருக்கு லக்னாதிபதி புஷ்கர நவாம்ச காலில் நின்றுவிட்டால் அவன் உலக உயர ஒரு புகழை பெறுகின்றான். புஷ்கர நவாம்சையில் வாழ்ந்து நம் காலத்தில் இருந்தவரையும் நம் முன்னோர்களையும் பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தின் மகிமை இன்னும் கொஞ்சம் சற்று நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். NT ராமராவ், அமிதாப் பச்சன், ஜவஹர்லால் நேரு, மிஸ்ஸஸ் காந்தி, மகாத்மா காந்தி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, விராட் கோலி, எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், மறைந்த நடிகை ஸ்ரீதேவி, இவர்களுக்கு எல்லாம் புஷ்கர பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் அந்த புஷ்கர நவாம்சம் இயங்கும் அந்த விம்சோத்தரி திசையும் வந்து அவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தின் விளிம்புக்கே சென்று வந்தவர்களை நாம் கண்டுள்ளோம். இவர்களை நீங்கள் பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த புஷ்கர நவாம்சம் நமக்கு எப்போதெல்லாம் பயன்படும் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். ஒரு ஆசிரியரிடம் போய் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ இதை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும் என்று மனதார கேட்கும் பொழுது கற்றறிந்த அறிஞர்கள் அனைவரும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு உங்களுக்கு அறிந்ததை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து தர்ம வழியில் செல்வதற்கு அவர்களை வழிநடத்தி செல்வீர்களாக என்று கூறிக்கொண்டு எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த மேடம் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும், மேடம் ஈஸ்வரி அவர்களுக்கும், மேடம் சுந்தரராஜ பெருமாள் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை அவர்களின் பாதங்களில் வைத்து வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.